நம்ம தல அஜித் குமார் சமீபத்தில் ஒரு பிரபலமான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியோட ஆடில் வந்திருக்காருங்க. அதை ப்ரமோட் பண்ணுறாரு. நிறைய பேர் பார்த்துட்டு, என்ன கூல்ட்ரிங்க்ஸு அன்ஹெல்த்தி ஃபுட்டு தானே, அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி என்னன்னு விலாவரியாக பார்த்துருவாங்க. அதாவது ஸ்டார்ஸ் இந்த மாதிரி பொருட்களுக்கு விளம்பரம் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம சச்சின்னு ஒரு பிரபலமான நமக்கு பாலில் கலந்து குடிக்கக்கூடிய பானத்தை விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தார். விராட் கோலி, தோனி அவங்களுமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்து நாமளும் அந்த பானத்தை பருகுனா அவங்கள மாதிரி பெரிய சச்சின்னு, தோனி, கோலி ஆயிடலாம் நினச்சி எவ்வளோ பேர் அந்த பானத்தை குடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸை ப்ரமோட் பண்ணுறது நடிகர்கள், பிரபலமானவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இதெல்லாம் ஒன்றும் புதிது ஒன்றும் கிடையாது. என்ன மக்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க, பிரபலமானவங்க அதை ப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அது நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்க வேணாம். நிறையா இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எதையா ஒரு பொருள் இது ப்ரமோட் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தகுதியே இருக்காது. அவங்க ஒரு நடிகராக இருப்பாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயம் இருப்பாங்க. அவங்க அதுக்கு ஒரு ஆடுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு 50,000 1,00,000 வாங்கிட்டு இந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம உண்மையான அதுக்கு தகுந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட அதை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. அது மருத்துவம் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸாக இருக்கலாம். நம்பர் 1. 2வது, இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் உண்மையாக எனர்ஜி தருமா அப்படின்னு பார்த்துருவாங்க. அதாவது இதில் ஒன்றும் கிடையாதுங்க. நிறையா சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் கெஃபீன். சரிங்களா? கெஃபீன்கிறது என்ன, நம்ம காஃபி டீயில் நம்மளே மூளையை சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல். ஒரு 100 மில்லியில் ஒரு 9.5 மில்லிகிராம்ங்கிற லெவலில் கஃபீன் இருக்கும். கொஞ்சம் நல்லா சர்க்கரை இருக்கும். ஸோ அந்த கஃபீன் இருக்கிறனால நம்ம ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி. ஆனால் காஃபி இதை விடவே ஒரு 4-5 மடங்கு அதிக கஃபீன் இருக்கும். 100 ml காஃபியில் 50லேருந்து 60 மில்லிகிராம் கஃபீன் இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மி. குடித்தோடனே அது நம்ம மூளைக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும், சுறுசுறுப்பு கொடுக்கும். ஆனால் அதில் சர்க்கரை நிறையா இருக்கிறனால அது குடித்து முடிச்சோடனே கொஞ்ச நேரத்தில் சர்க்கரையுமே நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்பைக் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அப்படியே ஒரு சோர்வாயிடும். கிராஷ் அப்படின்னு சொல்லுவோம், எனர்ஜி கிராஷ். இது தாங்க பொதுவாக நடக்கும். ஸோ அதனால் எப்போ இருந்தாலும் இந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னால எனர்ஜி வரும் அப்படிங்கிறதெல்லாம் பொய் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரபலமான சில கம்பெனிகள்லாம் இருக்கும். அதை குடிச்சிட்டு அவங்க அப்படியே மலை ஏறுறாங்க, எவரெஸ்ட் ஏறுறாங்க அப்படி இப்படிலாம் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் டுபாக்கூர் தான். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி சத்துள்ள உணவுகள் எடுத்தால் தான் நீங்கள் மலை இதெல்லாம் காடெல்லாம் ஏற முடியும். அதை பார்த்து அதை குடிச்சிட்ருக்க வேணாம். இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாங்க. அவங்களோட ப்ரமோஷனுக்கு, வருமானத்துக்கு அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் யோசித்து உங்கள் உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துக்குங்க. சிம்பிள்.